ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கே அனிமி லவர். போன எபிசோடு பார்த்து இந்த எபிசோடு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு லைக் ஒரு ஷேர் தட்டி விட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐடியல் பிளேயர் ரிட்டர்ன் எஸ் ஏ கார்டு அப்படிங்கிற மனுவை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நிறைய ஜாம்பி சேர்த்து கிடக்கும், நிறையா ஹீரோவுக்கு காசும் கிடைக்கும். ஜாக்பாட் அடித்தா மட்டும் காசெல்லாம் குமிஞ்சிடும். நம்ம ஹீரோவுக்கு வந்து ஹீரோன்ட்டு சொல்லிக்கிட்டு இருப்பான், நம்ம இனிமேல் போகலாம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, இதை முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ஆமாம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது முடிச்சிடலான்னு சொல்லும் போதே நம்ம ஹீரோக்கு பின்னாடி வந்து ஒரு ஜாம்பியை அவன் தோள்பட்டையில் கடிச்ச வைத்து அந்த பொண்ணு உங்களுக்கு எதுவும் ஆவலையே அப்படின்னு அட்டாக் பண்ண போமா. நம்ம ஹீரோ கையில் வச்சுருக்க அந்த ஸ்டாப்பை வச்சு அந்த ஜாம்பியை போட்டு தள்ளிடுவோம். அட்டாச்சு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன், இப்போ நம்ம கொஞ்சம் திரும்பி போவோம், நம்ம போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பிடுவோம். திரும்பினோடனே ஹீரோவுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்லாம் கிடச்சி அந்த பொண்ணு 16வது லெவலும் நம்ம ஹீரோ 17வது லெவலும் டெவலப் ஆயிடுவான். அந்த பொண்ணு சொல்லும், நான் 16வது லெவல் போனதுக்கு எனக்கு நிறையா 2 ஸ்டார் இருக்க ஐட்டம்லாம் நிறைய கிடச்சிருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோவுக்கும் ஜாம்பி கியரு ஜாம்பி ஜூ அப்படின்னு இன்னும் 2 ஐட்டம் கிடச்சிருக்கும். நம்ம ஹீரோ வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அதோட நான் 16வது லெவல் போயிட்டேனே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். நீங்கள் எத்தனாவது லெவல் இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பாட்டு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வெறும் 17வது லெவலில் தான் இருக்கேன், அதோட என்னோட அந்த ஸ்கார்பியன் கிங் 20வது லெவல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். இதை வச்சு அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக இன்னும் நிறைய செய்ய முடியும் போல் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் அந்த பொண்ணு. கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியும், அதனால் கொஞ்சம் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுவோமா, நம்ம அதுக்கு தயாராக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிளான் பண்ண ஆரம்பிப்பான். அடுத்து ஒரு ஆர்மர் கிடச்சிருக்கும் ஹீரோவுக்கு, அது ஹீரோவோட ஸ்ட்ரென்த் அதிகரிக்கும். அதே மட்டும் ஒரு போட்ஸு, அதுவும் ஹீரோட எஜிலிட்டி அதிகரிக்கும். ஹீரோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சரி வாங்க நம்ம போயிட்டு அடுத்த அட்டாக்கு தயாரம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுமா. அப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு மெசேஜ் வரும், இல்லை ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு எதுவும் மெசேஜ் வந்துருக்கு, ஆமாம் என்னை யாரோ கூப்பிட்றாங்க, எனக்கு கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளமாக இருக்குது, அதனால் நான் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன், நீங்கள் தனியாக பார்த்துவீங்க அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்கும் அந்த பொண்ணு. நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை பார்த்துட்டு அதெல்லாம் பரவாயில்ல, நான் தனியாக சமாளித்து பண்ணி போயிட்டோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போர்ட்டல் ஓப்பன் பண்ணி அங்கேருந்து வேறு இடத்துக்கு கிளம்பிடுவோம். அப்படி ஹீரோ போயிட்டு இருக்கும்போதே அங்கிட்டு பார்த்தா இடியெல்லாம் இடிச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ அங்கே இருக்க மயங்கெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஒரு வழியாக ஆரம்பிச்சிட்டா, நம்ம ஒரு 50 ஜாம்பியை ஒன்றா போதும், நம்ம இதுலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அங்கே இருக்க அந்த பாதுகாப்பு சோறும் உடஞ்சி அங்கே இருக்க ஜாம்பியெல்லாம் உள்ளே வர ஆரம்பிக்கும், முட்டி மோதிக்கிட்டு எல்லாம் அப்படியே கொடூரமாக ரோர் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்குமா. எல்லாரும் அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா கத்திக்கிட்டு அட்டாக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அங்கே தடாலடியை வெடியை போட்டு வந்து இறங்குவோம். 50 ஜாம்பியை ஒன்றா போதும், நம்ம கண்டிப்பாக இதில் ஜெயிச்சிடலாம், இது நம்மளுக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு அப்படின்னு ஹீரோ அங்கே வந்து இன்னும் பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு ஒரு மெசேஜ் வரும், ஏன்னா அந்த பொண்ணு ஏதோ ஒன்று, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, நீங்கள் வந்து எனக்கு உங்களோட பவரை வச்சு சொல்லிக் கொடுக்க முடியுமா நானும் ஸ்ட்ராங்காக மாறுறதுக்கு அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு ஓ அப்படியா சரி நான் அந்த இடத்துக்கும் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த சாம்பியெல்லாம் முடிச்சு தட்டிட்டு அடுத்து அங்கே தான் கிளம்புவோம். நிறைய பேர் இறந்து போய் கிடப்பாங்க. நம்ம ஹீரோ தனியாக வரதை பார்த்துட்டு இந்த முட்டா போய் வந்துட்டான்டா, நம்மளோட பிளானில் அவன் மாட்டிக்கிட்டான், அவன் வரும்போது அவன்கிட்ட எந்த ஒரு கவசமும் எடுத்துகிட்டு வரல, கண்டிப்பாக அவன் நம்மள்கிட்ட மாட்டிப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அங்கே இருக்கவங்களை பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த கேடி போய் சொல்லுவான், கண்டிப்பாக அவன்கிட்ட எந்த ஒரு கவசமும் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் அவன் சண்டை போடும்போது பார்த்துருக்கேன், அவன் அட்டாக் பவர் அதிகரிக்க தான் எல்லா பாயிண்ட்டையும் யூஸ் பண்ணியிருக்கான், அவனோட கவசத்துக்கு ஒன்றுமே யூஸ் பண்ணல டிஃபென்ஸுக்கு, அதனால் ஒரு ஜாம்பி அடித்த வேகத்துக்கு அவனோட ஹெல்த்து கொஞ்சம் நான் பார்த்தேன், இதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன் அவன்கிட்ட எந்த ஒரு டிஃபென்ஸுக்கான ஐட்டமும் இல்லைன்னு நம்ம ஹீரோ பார்த்து அவன் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே நம்மளோட ஆளுங்களை அங்கே நிறுத்தி வச்சுருக்கேன், ஒரு 12 பேர் ரெடி பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக அவன் வெளில வந்தோடனே நம்ம ஆட்கள் அவனை அட்டாக் பண்ணி முடிச்சு விட்ருவாங்க அப்படின்னு அவனை பக்கத்தில் இருக்கவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். கேடிப்பி என்ன பண்ணுவான்னா, நீ செத்தாலும் மறுத்துட்டு உன்னை கொல்லுவான்டா, உன்னை கொன்று நான் உன்னை கண்டிப்பாக சாவடிக்க விட மாட்டேன்டா, என்னோட உமன் மேல் நீ கையை வச்சா உன்னை சும்மா விடுவானா அப்படின்னு நம்ம பைத்தியக்காரத்தனமாக கத்திக்கிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ பார்த்து. அப்படி அவன் கத்திக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு எதாவது டிஃப்ரெண்ட்டாக தெரியும். பார்த்தா நம்ம ஆளுங்க வந்துக்கிட்டு இருக்கும்போதே அவங்க அங்கேருந்து விட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஆளுக்கு தான் ஆர்மர்னு ஒன்று இருக்குது, ஆர்மர்னு ஸ்கார்பியன் இறக்கிட்டோன்னே என்ன எழவிடாது அப்படின்னு அவங்க ஆச்சரியப்பட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்னப்பா அடுத்து என்னோட ரவுண்டு ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க மொத்த பேரையும் கொளுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ நம்ம ஸ்கார்பியனை விட்டு அங்கிட்டு கடிக்கிறது என்ன வெட்டுறது என்ன, நம்ம ஸ்கார்பியன் லெவலில் பவறது என்ன அப்படின்னே ஒரு சண்டை அப்படியே ஒன் சைடாக போயிட்டுருக்கும். நம்ம ஹீரோ எல்லாரையும் முடிச்சு கட்டிட்டு, தம்பி நீ என்னை தொட்டுருக்கக்கூடாது, நீ தொட்டிருந்தா நான் உன்னை விட மாட்டேன்டா, நான் உன்னை விட்டுட மாட்டேன்டா, வெட்டிட்டு தான்டா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டைலாக்லாம் பேசிட்டு வந்துக்கிட்டு இருப்பான். இவன் என்னடா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு கேட்டு போய் பார்த்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் அவனை அட்டாக் பண்ண வரும்போது அவனை போய் அட்டாக் பண்ணுறான், அவனை கொலை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன்ட்ட சொல்லுவானா. அவனும் சரி பாஸ் நான் போகிறேன், என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் கொடூரமாக அவனை பார்த்து சிரிச்சிட்டு வந்துக்கிட்டு இருப்பான், உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் முறைச்சிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அவனை பார்த்து பைத்தியக்காரானா, அந்த ஜாம்பி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போதும் என்ன நீ பார்த்த, அதை மட்டும் அந்த ஜாம்பி கிங்கோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது கண்காணிச்சிக்கிட்டு இருந்தேன், அப்படி என்ன தாண்டா வேணும், நம்ம 2 பேருக்கும் எந்த ஒரு விரோதமும் இல்லையே, எதுக்குள்ள என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இதெல்லாம் நீ தெரிஞ்சு
தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல செத்து போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அவன் ஆற வச்சு அட்டாக் பண்ண வருவான். நம்ம ஹீரோ ஐஸ் அட்டாக்கை பயன்படுத்த ஆரம்பிப்பான். அடே என்ன விதமான மான்ஸ்டரா இவன் என்னென்னமோ பயன்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லும் போது, டேய் ஒழுங்கு மரியாதை உன்னோட மேலே இருக்கிறத சொல்கிறேன், அவனை போட்டு தட்டா அப்படின்னு இன்னொருத்தர் ஆர்டர் கொடுப்பான். ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அசாசின் டெக்னிக்லாம் பயன்படுத்தி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருவானா. நம்ம ஹீரோ சிம்பிளாக ஃபயர் அட்டாக்கை போட்டு அவனை அங்கேயே முடிச்சு தள்ளிடுவான். டேய் ஹையர் லெவலில் இருக்கவனி ஈஸியாக போட்டு தள்ளுறானே யாரானே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா அங்கிட்ட அவன் அப்படியே கருவிக்கிட்டு இருப்பான். அப்படியே எப்படி சோளக்கதை வெறுக்கிற மட்டும் வறுத்துக்கிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. அவனை முடிச்சுட்டு நெக்ரோமான்ஸ்டர் உங்களை கொண்டுட்டான் அப்படின்னு அவங்க நோட்டிஃபிகேஷன் வரும். என்னது நெக்ரோமான்ஸ்டரா, அவனோட லெவல் வந்து பீஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறது தானே, அவன் இப்போ நம்மளை கொல்ல முடியும் அப்படின்னு அந்த கேடி பையனுக்கு எதுக்க இருக்க கேட்டுக்கிட்டு இருப்பானோ. அடே உனக்கு தலை முடிஞ்சு போகணும்னு நினைக்கிறியா, கண்டிப்பாக போக மாட்டேன்டா அப்படின்னு நம்ம கேடி பையன் சரியான கடுப்பாகிட்டு இருப்பான். அடுத்து ஒரு பில்டிங்கில் தான் காட்டுவாங்க. ஹீரோனே பொண்ணுக்கிட்ட தான் வந்திருப்பாங்க. நான் எவ்வளோ வாட்டியே சொல்லிட்டேன் எனக்கு அவனை பிடிக்கலன்னு சொல்லும் போது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு அவனை பிடிக்க ஆரம்பிச்சிடும். நான் உனக்கு ஒரு கிஃப்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இது சும்மா பல மில்லியன் ரெடி பண்ணி நான் இந்த கிஃப்ட் வாங்கியிருக்கேன். இது 100% உன்னோட ஆற்றல் அதிகரிக்கும், 100 லெவலுக்கு ஆற்றல் அதிகரிக்கும் அப்படின்னு போட்டிருக்கோம் அதில். அதோட என்னோடய மகன் தான் அடுத்த என்னோடய வாரிசு, அதனால் அவனை கல்யாணம் பண்ணிட்டான், என்னோடய சொத்தெல்லாம் நீ அனுபவிக்கலாம், நீ என்னோட மருமகளாண்டி மாறிடு, அது நீ போதும் பொண்ணு. அந்த கேடி பையனோட அப்பா இங்கே ஹீரோயின்ட்டு வந்து பேசிக்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணு, மாமா நான் எத்தனை வாட்டியே சொல்லிட்டேன், நான் எல்லா வாட்டியும் சொல்கிறது எனக்கு அவனை பிடிக்கலை, இந்த கல்யாணத்துக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிவிடும். ஜூன் உன்னோட இந்த குடும்பம் உன்னோட வளர்ச்சிக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ மில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க, நீ என்ன அசால்ட்டாக அப்படி பேசிக்கிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் வாய மூடு அப்படின்னு அவங்க அங்கிள் கத்திக்கிட்டு இருக்கும் போது ஹீரோனியோட அக்கா அங்கிட்டு சரியான கடுப்பாகிட்டு இருப்பாங்க. அப்படியே ஹீரோயின் பக்கத்தில் வந்துட்டு, என்னோடய சிஸ்டருக்கு அவளோட விருப்பத்தை செய்யறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நீங்கள் அவளை ஒரு பகடக்காய் மாட்டை வச்சு அங்கிட்டுக்கிட்டு நவத்திக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற ஒரு பொருள் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு, என்னோடய சிஸ்டர் நீ என்ன வேணாலும் உன்னோட ஆசைக்கு ஏற்ப நீ செய், நான் உன் கூட நிற்பேன் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினி ரொம்ப நன்றி சிஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட சிஸ்டருக்கு ஒரு கால் வரும். ஏன்னு பார்த்தா அந்த கேடி பையன் செத்தி பீத்தான் அப்படின்னு அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அது என்னோடய மகனுக்கு எதாவது ஆகிடுச்சா, உங்களோட கில்டு மாஸ்டராக அவனை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்தேன், ஆனால் என்னோடய மகனுக்கே நீங்கள் நேராக வாழை தூக்கியிருக்கீங்க, இது ஒன்றையும் என் மகனுக்கு ஏதாச்சும் நடந்துச்சு கண்டிப்பாக நான் உங்களை சும்மாட மாட்டேன் அப்படின்னு கடுப்பாகிட்டு இருப்பான். ஹீரோனோட அங்கிளும், நீங்கள் எதுவும் தப்பாக கேட்டிருப்பீங்க, அது எதுவும் போலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என் மகனுக்கு ஏதாச்சும் நடக்கட்டும், கண்டிப்பாக நான் உங்களை சும்மா விட மாட்டேன், நான் திரும்பி வரும்போது எது நடந்துடக்கூட நினச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் போவான். அவன் போனோடனே, இந்த சென் குடும்பம் நம்மளுக்கு எவ்வளோ உதவியாக பக்கபலமாக இருக்காங்கன்னு தெரியுமா, நீங்கள் ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த அங்கிள் கடந்து கத்திக்கிட்டு இருப்பான். என்ஜின் அப்படி பண்ணியிருக்க மாட்டான், அவன் காரணம் இல்லாமல் யாரையும் கொல்ல மாட்டான், நீங்கள் நல்லா விசாரித்து பாருங்கள் அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு ஆறுதலாக பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அங்கிள், அவனை இங்கே கூப்பிட்டு வந்து இந்த சென் குடும்பத்துக்கு கீழே மண்டி போட்டு அவனை மனுப்பி கேட்க வைக்கிறேன், அப்படி கேட்க வச்ச அவனையும் தான் நம்மளால் தப்பிக்க முடியும், இல்லைனா அவனை இந்த மூடு பண்ணி கில்டுலேருந்து வெளில அனுப்பிடுங்க அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருப்பான். அப்படி கத்திக்கிட்டு இருக்கும் போதே அங்கிள் அப்படின்னு ஹீரோனி சொல்லிட்டு இருப்பாளா. அடுத்து அந்த ஹீரோனோட சிஸ்டருக்கு ஹீரோ கால் பண்ணி, நான் உங்கள் கில்டுலேருந்து விலகிக்கிறேன், நான் இந்த கில்டு விட்டு வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஏன் என்ன ஆச்சு எதனால அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குமா. நம்ம ஹீரோ சொல்லுவான், இல்லை இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவான். நீ இந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் தீர விசாரித்து கண்டிப்பான ஒரு நான் ஆதாரத்தை சேகரித்து நான் உன்னை கண்டிப்பாக நிர்வாகத்தை நிரூபிக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும் போது, இதெல்லாம் செட் ஆகாது, இப்போ மறுபடி வச்சுட்டுப்பா, நான் இந்த கில்டோட்டு வேலை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போனை கட் பண்ணிடுவான். அந்த கேடி பையே கண்டிப்பாக என் மேலே சரியான கடுப்பில் இருப்பான். நம்ம இந்த கில்டில் இருந்தால் அவன் என் மேலே பராணம் பட்டுக்கிட்டு எதை வேணாலும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம அதனால இந்த கில்டோட்டு வெளில போக வேண்டியதான் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருப்பான். நம்ம மருத்துவ செலவுக்கு நம்ம ரேர் பொருளை எடுத்து விற்றா தான் கரெக்டாக இருக்கும், அதனால் சீக்கிரம் நம்ம இந்த செகண்டில் வேர்ல்டை விட்டு அடுத்து தேர்டு வேர்ல்டுக்கு போகிறதுக்கு தயாராகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தயாராகி சண்டை போட கிளம்பிகிட்டு இருப்பான். நான் இந்த செகண்ட் வேர்ல்டை கடக்கணும்னா இன்னும் 2 லெவலில் நான் தாண்டணும், 2 லெவல் சாம்பி கடந்த உடனே தான் நான் அடுத்த லெவலில் போக முடியும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படி ஹீரோ யோசிச்சுக்கிட்டு நம்ம எப்படி இதை கடக்கிறது, நான் இப்போதைக்கு லெவல் 17 இருக்கேன், அடுத்த லெவல் 20 போயிடுவேன், அதுக்கு இப்போ என்ன பண்ணுறது, அதனால சீக்கிரம் போயிடலாம், 15 லெவலில் இருக்க மான்ஸ்டர் வந்துச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நிறைய பேர் ஹீரோ பார்த்து வந்துட்டு, டேய் இங்கே பாடுறா வேர்ல்டு ஃபேமஸ் பீஸ் டேமர் இங்கே நிற்கிறாரு, ஏப்பா பெரிய ஆளாக இருப்பார் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு குரூப்பாக வந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படி வரும்போது ஒழுங்கு மரியாதையே நவத்துருங்க அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். அதே நவரணுமா, முடிஞ்ச நவத்தி பாடுறாடே, சண்டைக்கு வாடா நீ சண்டைக்கு வரியா அப்படின்னு எல்லோரும் ஹீரோ கூப்பிட்ற மட்டும் ஹீரோட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் வேணும்னு தான் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோ, ஒழுங்காக நவந்துருங்க இல்லைனா உங்கள் சாவுக்கு நான் காரணமாகல அப்படின்னு சொல்லும் போது, முடிஞ்சால் சண்டைக்கு வாடா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து கூப்பிடுவாங்களா. நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருப்பான் அவங்க சொல்லுவாங்க, டேய் தம்பி நாங்கள்லாம் 10வது லெவலு, எத்தனை பேர் இருக்கோன்னு பார்த்தியா இல்லையா, முடிஞ்சால் நீ வா, முடிஞ்சால் தோக்கடிச்சு போயிரு பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து அவன் பேசிக்கிட்டு இருப்பான். டேய் நான் சொல்கிறது கேளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்ட ஒரு சத்தம் என்னென்னு பார்த்தா நம்ம கோல்டன் ஆர்மர் வந்துட்டு,
ஒரு 5000 நான் உங்களுக்கு தரேன், அவனோட தலையை கொண்டு வரதுக்கு. யாருன்னா அந்த கில்டு மாஸ்டரோட தலையை கொண்டு வந்தீங்கன்னா, இல்லை ஒரு வாட்டி கொன்னாலே அவனுக்கு 5000 தரேன்டா அப்படின்னு நம்ம கோல்டன் ஆர்மர் சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருப்போம். நான் அதே 5000மா, யாரா அந்த பெரிய மனுஷன் அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம கோல்டன் ஆர்மர் தான் நிற்பான். இவர் தான் மாஸ்டர் லியூ. ஒரு அழகை சொல்லுவான், இவர் தான் லியூ குடும்பத்தோட யங் மாஸ்டர், இவர் மாஸ்டர் லியூ அப்படின்னு சொல்லுவானா. அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவன் கத்துவான், எல்லாரும் மாஸ்டர் சொன்ன மாட்ட போயிட்டு அவனை போட்டு தள்ளி கொண்டு வாங்கடா, மாஸ்டரோட ஆர்டரை பின்படுத்தி நடங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அடித்து பற்றி விட்ருவாங்க. இங்கே சமீபத்துமா அந்த கில்லேருந்து வெளில வந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்க ரொம்ப உங்களை தொல்லை பண்ணியிருப்பாங்களோ, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்களோ. பேசாமல் பிரதர், நான் சொல்லது கேளுங்களேன், நான் மிகப்பெரிய செல்வாந்து நடந்தவன், அதனால் எங்களோட கில்லில் நீங்கள் என்னோடய சப்போர்ட்டுக்கு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோட சொல்லுவானா. இல்லை இப்போ இந்த கில்டில் சேர்த்துக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிவிடுவான். நான் மாஸ்டர், அவன் உங்களே இப்படி ரிஜெக்ட் பண்ணுறான், நீங்கள் எவ்வளோ வாட்டியை கூப்பிட்டு பார்த்தீங்க வரமாட்டேங்கிறான் அப்படின்னு அழகை சொல்லுவான். அப்போ அந்த லியோ சொல்லுவான், கோல்டன் ஆர்மரு, இல்லை அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான் போல் அந்த இடத்துல, அதனால் கொஞ்சம் நம்ம விட்டு தான் முடிக்கணும் அவனை அப்படின்னு நம்ம கோல்டன் ஆர்மர் நினச்சிக்கிட்டு இருப்பான். நம்ம ஈரான் கூட சேர போகிறதில்ல, ஆனால் மனசொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பான். அவங்களுக்கு தெரியல தங்க முட்டை பொருளோட வாத்தோட விலை எவ்வளோதுன்னு, தெரியாதனமாக இழந்துட்டாங்க, நம்ம இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து ஹீரோ தான் இதை யோசிச்சுக்கிட்டு இருப்பான். கண்டிப்பாக அந்த கேடி பையனை நம்ம சமாளிக்க முடியாங்கிறதுனால தான் அந்த கில்டு விட்டு வெளில வந்தோம். ஆனால் நம்ம இப்போ அவனை சமாளிக்கணும்னா நம்ம ஏதாச்சும் ஒரு பண்ணி ஆகணும் அப்படின்னு ஹீரோ வச்சுட்டு இருப்பான். அடுத்த சீன்லேயே 15 லெவலில் டார்க் நெஸ்ட் அப்படிங்கிற ஒரு இடத்த போயிட்டுருப்பான். இது மற்ற இடம்லாம் ரொம்ப ரேராக தான் இருக்கும், இதெல்லாம் பிளேயர்ஸ் அதிகமாகவே விசிட் பண்ண மாட்டாங்க இந்த டார்க் நெஸ்ட்லாம். ஆனால் நான் இதை கண்டிப்பாக விசிட் பண்ணேன், ஏன்னா இங்கே ரேரான பொருள் நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ளே போயிட்டுருப்பான். ஹீரோனே, நீ தான் இந்த நெஸ்ட்டை இப்போ அடுத்து நீ போட்டி போட போறியா, நீ கண்டிப்பாக இந்த இடத்த நீ போட்டி ஆகணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து ஒரு வயசான அவர் கேட்டுட்ருப்பார். இந்த டார்க் நெஸ்ட்டை உன்னால் கிளியர் பண்ண முடியுமா வீரனே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து அந்த என்பிசி கேட்கும் போது, ஓகே நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்னோன்னே ஹீரோக்கிட்ட ஒரு ஸ்டோன் மட்டும் கொடுப்பாரு. நம்ம ஹீரோவும் இந்த ஸ்டோனை பார்த்துட்டு, இதை நம்ம வேறு யார்ட்டையும் விற்கவும் முடியாது, இதை தூக்கி போட முடியாது, இதை ஒரு வாட்டி தான் பயன்படுத்த முடியும், ஆனால் இதனாலேயே இதை யாரும் எடுக்க மாட்டாங்க, ஆனால் இதுக்கு இடன் ஃபியூச்சர் இருக்குது, இதை நம்ம என்ஹான்ஸ் பண்ண இதோட பவர் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அந்த டெத்து லேண்டை ஓப்பன் பண்ணி விட்ருவான் ஹீரோ. அடுத்த சீன்லேயே அந்த கேடிபிள் தான் கட்டுவாங்க, தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருப்பான். அவனை கூடாதியே, அவனை வெட்டுக அப்படின்னு நிறைய பேர் தோற்றுவாங்க. அப்போ அவன் சொல்லுவான், டேய் அவனை போட்டத்தில் காசு கொடுத்தா அவங்க எனக்கே எதிராக திரும்பி என்னை போட்டத்தில் பார்க்குறாங்கடா அப்படின்னு சரியான கடுப்பாகிட்டு இருப்பான். இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஹீரோ பையலாக தான் இருக்கணும் அப்படின்னு அவனோட அல்லக்கை சொல்லிக்கிட்டு இருப்பான். அவனோட அந்த அல்லக்கை சொல்லுவான், மாஸ்டர் நீங்கள் 5 வாட்டி இறந்துட்டீங்க, மறுதிருப்பி உங்களால் புத்துயிர் ஸ்க்ரோலை பயன்படுத்த முடியாது, நீங்கள் ரீபான் ஆகிற வரையும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். டேய் என்னை இப்படி கடுப்பேற்ற வச்சுட்டானே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு நோட்டிஃபிகேஷன் எல்லாருக்கும் வரும். டெத் லேண்டு அப்படின்னா கல்லறை, இது இன்னும் 2 மணி நேரத்துக்கு திறந்துருக்கும், யாரெல்லாம் உள்ளே வரணுமா வரலாம், அவங்க இந்த இடத்துல 2 மணி நேரத்துக்குள்ளே ஒரு வாட்டி இறந்தாங்கன்னா யாரும் திருப்பியும் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த நோட்டிஃபிகேஷனில் போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு அவன், எனக்கு கடவுளே ஒரு வழி கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன், அவனை கொல்றதுக்கு நான் கண்டிப்பாக அவனை கொல்லலாம் போட மாட்டேன், என்னோட மொத்த பவரை மேம்படுத்த அவனை கொல்றேன்டா அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருப்பான். சீன்லேயே ஒரு ஆர்க்குக்கு நெஞ்சிலே பயங்கரமான ஒரு வெட்டு விழுவும். யாருன்னு பார்த்தா நம்ம கோல்டன் ஆர்மர் தான். எல்லாரும் அந்த கல்லறைக்கு முன்னாடி வாங்கடா, எல்லாரும் அசம்பிள் ஆகுங்கடா அப்படின்னு அவன் சொல்லுவான். அதே மட்டும் அந்த வில்லப்பையிலும் அவங்களோட குரூப்பை மொத்தமாக ஒன்று திரட்டி அங்கே வரத்துக்கு பிளான் போட்டுருவான். ஆக்ஷன் ஸ்க்ரோலை பயன்படுத்தாத எனக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு, இது இருந்தால் என்னால் மறுதிருப்பும் உயிரோட வர முடியும், ஆனால் இது அவனோட பொறாமையை தூண்டுமே, கண்டிப்பாக அவன் வந்தே தீருவான், அவனுக்கு இது எடுக்கிறதுல ரொம்ப ஆசையாக இருப்பான், ஏன்னா ஒரு வாட்டி ஃப்ரீயாக உயிரோடு வரலாம்ல, அந்த நாதேரி வந்து தான் தேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பிளான் போட ஆரம்பிச்சிடும். மட்டும் அரிதாக கிடைக்கிற பொருள்லாம் இது மட்டும் நம்மளுக்கு நுழையவே முடியாத ஒரு இடத்துல தான் கிடைக்கும், இது மட்டும் பொருள்லாம் இந்த கலர்லேருந்து கிடச்சிச்சின்னா அதோட பவர் கணிசமாக அதிகரிக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருப்பான். ஹீரோ அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அடுத்து அங்கே செத்து கிடக்கிற ஒரு சாம்பி அப்படியே பெருசாக மியூட்டட் ஆகும். என்னென்னு பார்த்தா இதான் கேட்டு கீப்பர். நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த கேட்டு கீப்பரை முடிச்சுட்டு போண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த கேட்டு கீப்பரோட சண்டை போட தயாராகும். அவனோட ஆஃப் படிக்கிட்டு நிற்க போதே பாஸாக இருக்கும். அந்த கேட்டு கீப்பரோட லெவல் கூட 15 தான், அது மானா 210 இது மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எல்லாம் அதிகமாக இருந்து என்ன பண்ணுறது, நீ என் கையில் சாவதான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை போய் பொச்சிக்கியே போட்டு தள்ளிடுவான். போட்டு தள்ளிட்டு அது மேலே காலை தூக்கி வச்சுட்டு அடுத்து நம்ம உள்ளே போக வேண்டியதான், உள்ளே போய் சம்பவம் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ளே கிளம்ப தயாராகும். அடுத்த சீன்லேயே அந்த பொண்ணை தான் காட்டுவாங்க, அது ஒரு குரூப்பும் நம்ம கோல்டன் ஆர்மர் ஒரு குரூப்பும் நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ தான் ஹீரோ கையில் வச்சுருக்க அந்த ஸ்டோனோட டிஸ்கிரிப்ஷனே காட்டுறாங்க. இந்த ஸ்டோனை வச்சு இந்த லேண்டில் இருக்க ஒரு ரூல்ஸை ஹீரோவெல்லாம் மாற்ற முடியும், நீங்கள் என்ன ரூல்ஸை மாற்ற போகிறீங்க அப்படின்னு கரெக்டாக தேர்ந்தெடுங்க அப்படின்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம ஹீரோ நல்லா யோசிச்சு பார்த்துட்டு ஒரே ஒரு ரூலோடையும் மாற்றி விட்ருவான். என்ன ரூல்ஸை மாற்றினான்னு சொல்லலை, அடுத்த சீன்லேயே எல்லாம் கடந்து அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது
ஜாங்கியூ என்ன பாரு, நான் என்னோட க்ளோஸ் ஆகிரு, நான் சண்டை பார்த்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்போ அந்த பொண்ணு நான் ஹீரோவை தேடி போகலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தா என்னோடய அங்கிள் சொன்னதுனால இவனோட வர வேண்டியதாக போச்சு. இந்த பைத்தியக்காரனோட என்னால் சமாளிக்கவே முடியல, இவன் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ யாரெல்லாம் அந்த கலருக்குள்ளே இருக்கீங்களோ அவங்களால ரிசரக்ஷன் ஸ்க்ரோலை பயன்படுத்த முடியாது, உங்களால் திரும்பி உயிரோடு வர அந்த ஸ்க்ரோலை பயன்படுத்த முடியாது அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதோட உள்ளே வந்தவங்க திருப்பி வெளில பாதியிலேயே போக முடியாது, இதை முடிச்சுட்டு தான் போக முடியும் அப்படின்னு எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நம்ம கேடி பயலுக்கு அப்படியே பக்குன்னு ஆயிரும். அவன் வாயப்பொழுது என்ன ஆச்சு ஏதாச்சு ஐயோ எப்போ இது நடந்துச்சு அப்படின்னு வாயப்பொழுது பார்த்துக்கிட்டு இருப்பான். இதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை, எப்படி நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சைடில் பார்த்தா அந்த பொண்ணு, இவன் இது யாரோ பிளான் பண்ணி பண்ண மாட்டேன் தெரியுது, இது யாருக்காகவோ மாஸ்டர் பிளான் போட்டு ரெடி பண்ண போல தெரியுது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்குமா. அப்போ அவன் அதை பார்த்துட்டு, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீ ஏன் கூட இரு, நான் உன்னை பாதுகாக்கிறேன், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் ஒன்று அப்படின்னு அப்படியே பயத்தை காட்டாமல் அப்படியே சிரிச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஐயோ இவன் தொல்லை வேற தாங்க முடியல அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, சரி அப்படின்னா எல்லாம் வாங்க நம்ம போய்ட்டு அந்த பாஸை தோக்கடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வெகுமதி நம்ம கில்டுக்கே கிடச்சிரும் அப்படின்னு சொல்லும்போது, கில்டு மாஸ்டர் இங்கே வந்து பாருங்கள் இங்கே யாரும் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோ தான் எதுக்கு உட்காந்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ, என்னப்பா வரத்துக்கு இவ்வளோ டைம் ஆக்குறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு சந்தோஷமாயிரும். நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா, நான் உங்களை ரொம்ப தூரமாக தேடி இருந்தேன் அப்படின்னு சொல்ல வந்து அவன் சார் என்ன கடுப்பாயிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் பொறுமை இங்கேருந்து நினச்சி வந்துக்கிட்டு, என்னப்பா இவ்வளோ லேட்டாக வரீங்க, நான் எவ்வளோ நேரமாக இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் தெரியுமா, நீங்கள் இவ்வளோ லேட்டாக வந்தால் நான் எப்போ விளாட்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டேய் எல்லோரும் போய் போட்டு தள்ளுங்கடா அவனை இதோட சொல்லி முடிச்சிருக்கடா அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு, நான் வரல இந்த விளையாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிடும். டேய் என்னடா இப்போ நம்ம தனியாக தான் அவனை போட்டு தள்ளணுமா, போய் அவனை விடாதிக்க அவனை கொல்லுக்க அப்படின்னு சரியான கடுப்பில் நம்ம ஹீரோ பார்த்து கற்றுவான். நம்ம ஹீரோ பார்த்து கத்தி அவனை போட்டு தள்ள சொல்லி ஆளை அனுப்பிவிடுவானா. அங்கே நிற்கிறவங்களாம் நம்ம செஞ்சு தான் ஆகணுமா, சரி வேறு வழி இல்லை, அவனை நம்ம கொன்று தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவானா. அப்போ நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே அவனோட ஃபயர் அட்டாக்கை பயன்படுத்தி எல்லாரையும் ஜிக்ஸாக் மூவனில் போட்டு தள்ள ஆரம்பிப்பான். எல்லாருக்கும் அடி பட்டதே தெரியாது, அந்தளவுக்கு ஹீரோ வேகமாக எல்லார் மேலேயும் ஃபயர் பவரை பயன்படுத்தி கொடூரமாக அட்டாக் பண்ணிவிட்டு வந்து நிற்பான். நம்ம ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் சும்மா டக்கு 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 டக்குன்னு வந்து தள்ளிக்கிட்டே இருக்கும். ஹீரோவுக்கு தெரிஞ்சு போயிடும் இங்கே எல்லாரையும் கொண்டதுனால ஹீரோவுக்கு அந்த ஃபேட்டட் பாயிண்ட் கிடைக்காது, அதனால் இவனுக்கு எதுவும் லெவல் மைனஸ் ஆகுது அப்படின்னு. அந்த கில்லருங்கிற பேர் மேலே வராதுன்னு ஹீரோவுக்கு தெரிஞ்ச உடனே நான் எல்லாரையும் போட்டதில் தயாராகண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரெடி ஆயிடுவான். எல்லாரும் போங்க அவனை விடாதியே கொல்லுக்கு அப்படின்னு அவங்க கத்திட்டு இருக்கும்போது நம்ம ஆள் ஹார்மர் ஸ்கார்பியனை இறக்கி விடுவான். இது என்னடா அவனோட பெட்டாடாது, இது ஈஸியாக போட்டு தள்ளிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் போயிட்டு நம்ம ஆர்மர் ஸ்கார்பியனை அவனோட சோடை வச்சு வெட்டுவான். வெட்டின வேகத்துக்கு அவனோட சோடை உடஞ்சி போயிடும். நான் 15 லெவலில் இருக்க வாரியர்ரா, சரி நான் 14 லெவலில் இருக்க வாரியரா, இது எப்படா சாத்தியம் அப்படின்னு சொல்லும் போது, எப்பா என்னோடய ஆர்மர் ஸ்கார்பியன் 15 லெவலில் இருக்குப்பா, அதனால் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருப்பான். முன்ன லெவல் மாற்றி சொல்லிட்டேன், இப்போ வந்து 15 கன்ஃபார்மாக சொல்லிடுறோம். ஓகே அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து நிறைய ஆரோலாம் வந்து நிறைய பேர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அவங்கள விடாதிக்கு அவங்க கொல்லுக்கு அப்புறம் அங்கிட்ட ஒரு சத்தம், என்னடா அது இன்னொரு டீம் வந்துருச்சா, நமக்கு இல்லை இது வந்திருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது அவனை கொல்லுங்கடா அப்படின்னு இன்னொரு குறுப்பு வந்துகிட்டு இருக்கும். நம்ம ஹீரோவை கிராஸ் பண்ணி சர்ன்னு ஓடிட்டு இருப்பாங்க. என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்பான். போயிட்டு அவங்கள வெட்டி சாச்சிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம கோல்டன் ஆர்மர் தான் வந்திருப்பான். பிரதர் நான் வரைக்கும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு அக்சஸ் பண்ணுறேன், நான் அந்த ஆஞ்சி போன ஓனா அதுக்கப்புறம் செத்து போன மீன்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவன் வந்து ஒரு டைலாக் பேசிக்கிட்டு இருப்பான். அப்படியே இந்த பைத்தியக்காரன் வேறு வந்துட்டான் அடுத்து அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருப்பான். அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கிட்ட அந்த கேடிபே சொல்லுவான், லியூ நான் உன்னோட கில்டு நான் எதுவுமே பண்ணவே இல்லை, நீ எதுக்கு என்ன அட்டாக் பண்ணுற அப்படின்னு அவனை பார்த்து கத்துவானா. இல்லை நீ பணத்தை வச்சு ரொம்ப ஆறன்னு கேள்விப்பட்டேன், யார் பணக்காரன்னு பார்த்துருவோமா, நீ பணக்காரனா நான் பணக்காரனான்னு, இவனை கொள்றவனுக்கு 1 மில்லியன் யுவான் பரிசுரா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க எல்லாரும் அவனை கொடூரமாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அடே பைத்தியங்களா, எந்த பைத்தியக்காரனாச்சும் அட்டாக் பண்ண நினச்சி என்ன கொள்ள நினச்சிங்கன்னா மொத்த சிவி ஃபேமிலியும் உங்களுக்கு எதிரியாக மாறிடும், அதை மனசில் வச்சிங்கடா அப்படின்னு அவன் கடந்து கத்திக்கிட்டு இருப்பான். அவங்கெல்லாம் பயந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அங்கிட்டு பார்த்தா ஒரு மான்ஸ்டர் உருவாகிட்டு இருக்கும். அது நம்ம ஹீரோ பார்த்து சொல்லுவோம், இது ஃபேட்டலாக டேமேஜ் வந்தால் அப்படி தான் இது திரும்பி வர முடியும், ஆனால் ஃபேட்டலாக டேமேஜ் அவங்க விட்டு 5 நாளே வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ அந்த மான்ஸ்டரே பார்த்துக்கிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு இது இப்போ ஓரளவு பவர்ஃபுல்லாக தான் இருக்குது, இது நம்ம போட்டு தள்ளியே ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம ஹீரோ வந்துடுவான். இதோட பேர் வந்து டார்க் 100 ட்ரையேடு அப்படின்னா இவன் வந்து பவர்ஃபுல்லான ஒரு வாரியர் அப்படின்னு வச்சுக்க. ஓகேவா, நம்ம கோல்டன் ஆர்மர் அதை பார்த்து பயந்து மிரண்டு போய் ஐயோ 3 ஸ்டார் பாஸா, ஐயோ ஓடுங்கடாடி இங்கே நிற்காதீங்க, இதெல்லாம் எவனும் என்கிட்ட சொல்லவே இல்லைடா 3 ஸ்டார் பாஸ்லாம் வரும்னு, நான் தெரியாத தடவை வட்டையிட விட்டுருக்கப்பா சாவி அப்படின்னு சொல்லிட்டு எது தப்பிச்சு ஓடுவோம். அப்படி அவன் பயந்துகிட்டு இருக்கும்போதே அந்த மான்ஸ்டர் கொடூரமாக கத்திக்கிட்டு ஒரு அட்டாக் பண்ணின வேகத்தை அங்கே இருக்கவங்க மொத்த பேரும் அப்படியே செதறி போய் விழுவாங்க, தெரிச்சு போய் விழுவாங்க. இதை பார்த்துட்டு அந்த கேடி பைய சாவுங்கிற எல்லாம் செத்த பயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுவான். அப்படி அவன்
அவன் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே அந்த மான்ஸ்டர் கொடூரமாக கத்திக்கிட்டு அட்டாக் பண்ண போயிட்டுருக்கும். அவன் வில்லம்பை எடுத்து அந்த மான்ஸ்டரை பார்த்து இதோட நீ செத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஷோல்டர் பக்கமே அட்டாக் பண்ணுவான். என்னடா அது ஷோல்டர் பக்கம் இருக்குது அப்படின்னு அந்த மான்ஸ்டர் திரும்பி பார்த்தா நம்ம கோல்டன் ஆர்மர் தான் உட்காந்துருப்பான். ஐயோ யாராச்சும் காப்பாற்றுக்கு அப்படின்னு பயந்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அவன் அப்படி பயந்துக்கிட்டு இருக்கும்போதே அவனோட ஸ்கார்பியனை இறக்கி அதை சும்மா தடுக்க விட்டுட்டு நம்ம ஹீரோ யோசிப்பான் இதை எப்படி நம்ம போட்டு தள்ளுறது அப்படின்னு. அடைய பைத்தியக்காரங்களா, என்ன கொல்ல தானே பார்த்தேன், அது ஒன்றால் முடியாதுடா, இன்னும் 100 வருஷம் வெயிட் பண்ணுறான், அதனால நான் இப்போ போயிட்டு வரேன், உங்களோட சாகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, ஜாலியாக செத்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஓடி போயிடுவான். நம்ம ஹீரோவும் இப்போ நம்ம கொல்றதா இல்லை அவனை காப்பாற்றுறதா, இப்போ இதில் ரெண்டாச்சும் இதில் ஒன்று தான் பண்ணி ஆகணும், ஏன்னா என்கிட்ட ஒரே ஒரு வாட்டி தான் டெலிபோர்ட்டை பயன்படுத்த முடியும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருப்பான். சரி நம்ம ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவான், நம்ம ஆள் கோல்டன் ஆர்மரை காப்பாற்றுறதுக்கு முடிவு பண்ணிடுவான். அவனுக்கு அந்த மான்ஸ்டர் பித்து ஐஸ் பவரை பயன்படுத்தி அது கவர் பண்ணிவிட்டு வாடா இங்கேருந்து ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த மான்ஸ்டர் அப்படி ஸ்பிரிஸ் பண்ணிட்டு அவனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். ஏன்னா கோல்டன் ஆர்மர்கிட்ட மறுதிருப்பியும் திரும்பி வரத்துக்கு ஸ்க்ரோலில் பவர் கிடையாது. அதனால தான் நம்ம ஹீரோ இவனை இப்போ காப்பாற்றுவான். கொடூரமான அட்டாக்கு நம்ம தலைவன் அந்த மான்ஸ்டர் மேலே பண்ணியிருந்தாலும் வெறும் 100 பாயிண்ட் தான் அது குறைஞ்சிருக்கும். அதை பார்த்தோன்னா ஹீரோ வெக்ஸாயிருவான். அது திருப்பியும் அந்த மான்ஸ்டர் ஹீரோ உருவாக்கிறாங்க அந்த ஐஸை உடச்சிட்டு இவங்களை அட்டாக் பண்ண வந்து விட்டுருக்கோம். 2 பேரும் தெரிச்சு போயிட்டாங்கட்டு விழுவாங்க. நம்ம ஹீரோவையும் அவனையும் பார்த்துட்டு கொடூரமாக கத்திக்கிட்டு இருக்கோம். அது நம்ம ஹீரோவும் சும்மா விடுவானா, அவனோட ஃபயர் அட்டாக்கை பயன்படுத்தி அதுக்கு ஃபேட்டலான டேமேஜை கொடுத்துக்கிட்டே இருப்பான். 70 192 அப்படின்னு. நம்ம ஹீரோவும் சும்மா சொல்ல முடியாது, அப்படியே 6 ஆக் மொமெண்டாக போட்டு அடித்து தள்ளிக்கிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டரை போட்டு. கோல்டன் ஆர்மர் என்ன பண்ணுவான், பக்கத்தில் இருக்க சப்பன்ட்டு டேய் பைத்தியக்காரா அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறா, இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காம அப்படின்னு கத்துவானா. அவன் சொல்லுவான், இல்லை சார் நம்ம போய் ஹெல்ப் பண்ணால் அவருக்கு சுமையாக தான் இருப்போம் அப்படின்னு அவன் சொல்லிவிடுவான். நம்ம ஹீரோவும் டேய் இவன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அட்டாக் பண்ணுறான், கொஞ்சம் கூட கேப்பை கொடுக்க மாட்டேங்கிறானையா, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக தான் நான் எப்படி அட்டாக் பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோ சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அந்த மான்ஸ்டரும் கொட்டூரமாக ஹீரோ அட்டாக் பண்ண வரும். நம்ம ஹீரோ இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட் அதுக்கப்புறம் ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா நான் அடிக்கடி ஒவ்வொரு ஊராக மாறிக்கிட்டு இருக்கனால அந்த இடத்துக்கு அடாப்டேஷன் ஆகி வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. இப்போ எங்கே இருக்கேன்னா காஞ்சிபுரம் பக்கத்தில் அரியூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கிட்ட இருக்கேன். ஆந்திராவிலேருந்து இப்போ தான் வந்தேன். நான் வந்ததுனால என்னால் இன்றைக்கி தான் வீடியோ ரெடி பண்ண முடியும். என்னால் கோச்சிக்காதீங்க இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்.